हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इन्हें நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம்। ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வதக்கி எடுத்துட்டு அரைச்சு வச்ச விழுது சேர்த்துக்கலாம்। என்னென்ன அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு அரைச்சு வச்சிருக்கேன்। அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்। இப்போ அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம்। மஞ்சள்தூள் சேர்த்து மஞ்சள்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்। அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து புளி தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம்। நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கோங்க। ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே புளியை ஊற வச்சுக்கோங்க। அது நல்லாவே ஊறி இருக்கும், தண்ணி நல்லா புளி தண்ணி ரெடியாக இருக்கும்। அந்த புளி தண்ணியை நம்ம கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம்। புளி தண்ணியை சேர்த்துருக்கோம்। புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க। இந்த சைடில் கடாயில் ஊற்றிருக்கிறது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி விட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே கொதி விட்டுருவோம்। நல்லா கொதித்து வரட்டும்। வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம், கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்। அதை நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன்। தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறேன்। நல்லா கொதித்து வந்தோன்னா லாஸ்ட்டில் நீங்கள் கொத்தமல்லி தழை கட் பண்ணி அதை மேலாப்பில் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்தோன்னா லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இறக்கிடலாம்। இந்த மாதிரி நல்லா கொதி வரணும்। கொதி வந்தோன்னா கொத்தமல்லி தழையை போட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும்। உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம்। ஏன்னா முதல்ல உப்பு சேர்த்தோன்னா ரசம் கடுத்து போயிடும், அதனால உப்பு லாஸ்ட்டில் சேர்க்குறது। உப்பு சேர்த்தோடனே நம்ம என்ன பண்ணுறது, ஆஃப் பண்ணிடலாம்। அவ்வளோதான்।